ஹலோ. சொல்லு. உனக்கு அவளுக்கு என்ன தானே ஆச்சு? எதுக்கடா சோக ஸ்டேட்டஸா போட்டு தெரியுற? என்னதான் விஷயம்னு சொல்லி தொலையண்டா. நல்லா தானே இருந்தீங்க. 6 மாதம் முன்னாடி வரை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் அவளை நான் ஹாப்பியாக இருந்தேன். அவளால் என்னை விட்டு போகவும் முடியல, என் கூட வாழவும் முடியல. டெய்லி ஒரு சண்டை, தூக்கமே இல்லாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு எங்களை நாங்களே துன்புறுத்திக்கிட்டு மென்டலி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படியே போவோம், 1000 தான் சண்டை இருந்தாலும் நானும் அவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அப்படி நினச்சது பொய்ன்னு நினைச்சிட்டான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் எடுத்து பார்ப்பேன், அது கோவம் தெரிஞ்சு மெசேஜ் பண்ணியிருக்காளான்னு. ஒன்றுமே பண்ணல. நானும் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அது அக்செப்ட் பண்ணிக்கணும். அவள் போயிட்டா அப்படின்னு மெசேஜும் இல்லை, அவளும் இல்லை. நீ மறுபடியும் பேசி பாத்தியா? அவள் என்ன வேணான்னு போயிட்டாடா. ஏன்னா நான் அவள் நடத்துகிற விதம் அப்படி. அவள் அழுகிறப்போ கூட ஆறுதல் சொல்லணும் இல்லை. அவள் பீரியட்ஸ் பெயினில் இருந்தப்போ அவள் கூட உறுதுணையாக இருந்தது கிடையாது. அந்த வழியில் அவள் கத்தி அழும்போது சும்மா அழாத, இது சாதாரண வழி தானே இப்படிலாம் கேட்டேன். என் மூச்சு எனக்கு பார்க்க பிடிக்கலடா. ரொம்ப கேவலமான நான் இருந்திருக்கேன். அவன் விட்டு போனது நல்லதுதான்டா. இல்லைனா லைஃப் லாங் என் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. போட்டோம், அவளாவது ஹாப்பியாக இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். சரி, நீ ஃபீல் பண்ணாத, சரியா? எல்லாம் சரியாயிடும் ஒரு நாள். என்ன? சரி, நான் கூப்பிட்றேன். அப்புறம் ம் நீ ஓகே தானே? ம் ம் வைக்கிறேன். என்ன புதுசாக ரிங்கெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான். இங்கே பாரு, நான் இருக்க வரைக்கும் இதை நீ கழட்டவே கூடாது. எப்போவுமே உன் கையிலே இருக்கணும், சரியா?